சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம். கொண்டாட்டத்தில் திமுகவினர். அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில் இன்று காலை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட நிலையில் ஓராண்டாக சிறையில் இருந்து வருகிறார். அதாவது கடந்த ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதன் பின்னர் ஹைகோர்ட் தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருந்தது. அதன்படி போக்குவரத்து துறையில் லஞ்சம் பெற்றதாக மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்த 3 வழக்குகளையும் தொடர்ந்து அமலாக்கத்துறையும் விசாரிக்கப் போகிறதா மற்றும் 1000க்கும் மேற்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட வழக்கை தவிர்த்துவிட்டு செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கை விசாரிக்கப் போகிறார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பியிருந்தது. இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்றும், ஏனென்றால் இதுபோன்ற வழக்கை தனித்தனியாக விசாரிக்க முடியாது என்றும் அதற்கான முகாந்திரம் இல்லை என்றும் தெரிவித்தனர். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராம்சங்கர் ஒரே வழக்கை தனித்தனியாக சாராம்சமாக பிரித்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிடுகிறது, இது சட்ட விதிகளுக்கு எதிரானது என்று கூறினார். இதையடுத்து அனைத்து தரப்பின் வாதங்களையும் பதிவு செய்து நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி வழக்கு தொடர்ந்த நிலையில் இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அநேகமாக இவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே உச்சநீதிமன்ற தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவினரையும் கொண்டாட வைத்து வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.